கோவிட் அப்போ ஊரில் எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. அப்போ நான் நிறைய செடிகள் வளர்த்தேன். 2022க்கு அப்புறம் நான் சென்னையில் இருக்க வேண்டியதுனால நான் எதுவுமே பண்ண முடியல. அப்பாவும் தோட்டத்தை பராமரிக்கல. விதவிதமான நாட்டு விதைகள் போட்டிருந்தேன். அந்த விதைகளை ஒரு சாம்பல் பானைக்குள்ளே சேகரித்து வச்சுருந்தேன். இது பச்சை உருட்டு வெண்டையா சிகப்பு உருட்டு வெண்டையான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. சிகப்பு உருட்டு வெண்டையில் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் நோய் தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருந்தது. பச்சை உருட்டு வெண்டை வந்து நோய் தாக்குதல் கொஞ்சம் இருந்தது, வளர்கிறதுக்கும் டைம் எடுத்தது, ரொம்ப ஹைட்டாக வளர்ந்தது. ஆனால் வந்து ரொம்ப நாள் காய்ச்சுது. டேஸ்ட் வந்து சிகப்பை விட வந்து பச்சை நல்லா இருந்தது, வாசமும் நல்லா இருந்தது. ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 இலை விட்ட உடனே தெரிஞ்சிடும் பச்சையாக சிவப்பான்னு சொல்லிட்டு. கொசு ரொம்ப கடிக்குது, நம்ம இங்கே வச்சு உடச்சிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஃபாக இருக்குது பாருங்கள். இந்த சீட்ஸ் வந்து எதுவுமே ஆன மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இருக்கும். ஸோ ஆனால் இது முளைச்சி வருதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். ஜெர்மினேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஓகே, பாதி எடுத்துக்கலாம், மீதி வந்து அக்காவுக்கு ஷேர். பொதுவாக சூடோமோனஸ் பாஸ்போபாக்டீரியா மாதிரி உயிர் உரங்களை கலந்து தான் நான் விதைப்பேன். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. தோட்டத்தில் மரங்கள் நிறைய இருக்கிறதுனால வெயில் எங்கேயாவது அடிக்கும். அதில் ஒரே ஒரு பாத்தி தான் பிடிச்சி வச்சிருக்கேன். எந்த உரமும் இல்லை. பக்கத்து வீட்டு கோழிகள்கிட்ட இருந்து தப்பிச்சு இது முளைச்சி வளருதான்னு பார்க்கலாம். வாழ்க்கையோட ஓட்டத்தில் சென்னையில் ஃப்ளாட்டில் அடைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி செடி கொடி மரம் பறவைகள் பூக்கள் தான் என்னோட உலகம்.